السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்று நாம் நம்முடைய பாடத்திலிருந்து இரண்டாவது ஹதீஸை நாம் பார்க்க போகின்றோம். இரண்டாவது ஹதீஸாவது عن أم المؤمنين أم عبد الله عائشة رضي الله تعالى عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: يغزو جيش الكعبة، يغزو جيش الكعبة، فإذا كانوا ببيداء من الأرض يخسف بأولهم وآخرهم. قالت: قلت يا رسول الله كيف يخسف بأولهم وآخرهم وفيهم أسواقهم ومن ليس منهم؟ قال: يخسف بأولهم وآخرهم ثم يبعثون على نياتهم. متفق عليه. هذا لفظ البخاري. இன்னொரு தடவை ஹதீஸை நான் வாசிக்கின்றேன். وعن أم المؤمنين أم عبد الله عائشة رضي الله تعالى عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: يغزو جيش الكعبة، يغزو جيش الكعبة، فإذا كانوا ببيداء من الأرض يخسف بأولهم وآخرهم. قالت: قلت يا رسول الله صلى الله عليه وسلم كيف يخسف بأولهم وآخرهم وفيهم أسواقهم ومن ليس منهم؟ قال: يخسف بأولهم وآخرهم ثم يبعثون على نياتهم. متفق عليه. وهذا لفظ البخاري. وعن இந்த வாவ் வந்து என்ன? வாவ் ஆத்திஃபா. இது ஆத்திஃப் வந்து என்ன? மேல முதலாவது ஹதீஸின் மீது இருக்கின்றது. முதலாவது ஹதீஸ் மீது இதோடைய ஆத்ஃபை நீங்க வைங்க, அதோட சேர்த்து படிங்க. மேலும் ஆன் உம்மில் முஃமினீன், மூமின்களுடைய தாய் ஆன உம்மி அப்துல்லா, அப்துல்லாவுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. காலத், கூறினார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யக்ஸு ஜைஷுன், இதை வந்து நீங்க தன்வீன் வந்திருக்கிறதுனால ஜெய்ஷ் தன்வீன் வந்திருக்கின்றது, அதுக்கு அங்கால சுக்கூன் வந்திருக்கின்றது. அப்ப ரெண்டு சுக்கூன் ஒன்று சேர்ந்தால் நீங்க அதை சின்னொரு நூனை வச்சு படிக்கலாம். ஜெய்ஷூனில் கஅபா, ஜெய்ஷூனில் கஅபா. ஜெய்ஷூன் தான் அசல்ற ஜெய்ஷூன், அங்கால வந்து என்ன சுக்கூன் இருக்குது. அப்ப ஜெய்ஷூன் என்று சொல்லி நூன், ரெண்டாவது நூனுக்கு வந்து அந்த நூனுக்கு வந்து சுக்கூன் வருகிறது. அதை தொடர்ந்து அல் காபா மீது அதுலயும் வந்து என்ன சுக்கூன் இருக்குது. அதனால வந்து என்ன சின்னொரு நூனை வச்சு படிச்சா அது லேசா இருக்கு. யக்ஸு ஜைஷுனில் கஅபா. ஒரு அதாவது இராணுவம், ஒரு படையினர் காபாவை
நோக்கி படையெடுத்து வருவார்கள். காபாவை நோக்கி படையெடுத்து வருவார்கள். காபா, ஒரு இராணுவ கூட்டம் காபாவை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அல்ல, காபா மீது படையெடுத்து வருவார்கள். فإذا كانوا ببيداء من الأرض, பூமியின் என்றும் பைதா என்ற இடத்தை அவர்கள் இடத்தில் ஆனதும், அதாவது அந்த இடத்தை அவர்கள் அடைந்ததும், யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அவர்களுடைய பைதா என்ற இடத்துக்கு அவர்கள் வந்ததும் அவர்களின் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை உயிருடன், இதுல பிரக்கெட் பண்ணிங்க, இங்க போட்டிருக்காங்க உயிருடன் என்றால் பிரக்கெட் பண்ணிருக்க அவசியம் இல்லை. அவர்களின் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை பூமிக்குள் புதையுண்டு போவார்கள். பூமிக்குள் புதையுண்டு போவார்கள், அதாவது பூமியில் புதைந்து கொண்டு போவார்கள், பூமியிலே வந்து என்ன ஆழ்த்தப்படுவார்கள். காபாவின் மீது ஒரு இராணுவம் படையெடுத்து வரும். பூமியின் இருந்து, பூமியின் நின்றும் பைதா என்ற இடத்தை அவர்கள் அடைந்ததும் யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அவர்களில் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை பூமிக்குள் புதையுண்டு போவார்கள். பூமிக்குள் புதையுண்டு போவார்கள், பூமியிலே புதைந்து கொண்டு போவார்கள். காலத் குல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாய் சொல்றாங்க, குல்து நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம் வ ஃபீஹிம் அஸ்வாகுஹும் வ மன் லைஸ மின்ஹும், அவர்களின் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை எவ்வாறு பூமியில் புதையுண்டு செல்வார்கள், அவர்களிலோ அவர்களுடைய கடை தெருவுகள் இருக்கும், வமன் லைஸ மின்ஹும், அவர்கள் அல்லாதவர்களும் அங்கே இருப்பார்கள், அவர்களை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களும் அங்கே இருப்பார்கள். அப்படி இருக்கும் போது அவர்கள் அனைவரும், அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் எப்படி பூமியிலே ஆழ்த்தப்படுவார்கள் என்ற விதத்தில் கேள்வியை வைக்கிறாங்க. சரிதானே? இப்ப கடை தெருவுகளை வந்து இருக்கிறவங்க வந்து கடை தெருவுல கடை செய்யக்கூடியவங்க அந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க அல்ல. அதே போல அந்த கடையில விற்பனைக்கு அல்லது வாங்குவதற்கு வந்தவங்க அவர்களும் அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் அனைவரையும் ஏன் எப்படி பூமியில் ஆழ்த்துவான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அவர்களின் முதலாமவர் முதல் கடைசி நபர் வரை பூமிக்குள் புதையுண்டு போவார்கள். சும்ம யுபஅஸூன அலா நியாத்தி, பின்னர் அவர்களுடைய நியத்துப்படி, அவர்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். சும்ம யுபஅஸூன அலா நியாத்திஹிம், பின்னர் அவர்களுடைய எண்ணங்கள் அடிப்படையிலே, எண்ணங்கள் மீதே அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ். இதுல முக்கியமாக வந்து என்ன, இந்த எண்ணத்தை பத்தி இங்க சொல்லப்படுகின்றது. எங்களுடைய பாடம் வந்து என்ன, நியத்தை பத்தி, அப்படித்தானே? நியா மற்றும் இஹ்லாஸை பத்தி பேசக்கூடிய பாடம். அப்ப இங்க வந்து என்ன, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இராணுவம், அதே போல அந்த இராணுவத்துள்ளே வேலை செய்யக்கூடியவர்கள், பணிபுரியக்கூடியவர்கள், அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் சேராதவர்கள் அனைவரும் பூமியிலே ஆழ்த்தப்படுவார்கள். அப்படின்னா ஒரு அதாபு வந்து விட்டது என்றால் அப்படித்தான், நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரும் அந்த என்ன அதாபிலே ஆகப்படுவார்கள். பின்னர் மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பும் போது அவர்களுடைய எண்ணம் அடிப்படையில் எழுப்புவார். அவர்கள் அந்த அதாவது வந்து தீங்குல அல்லது அந்த அல்லாஹ்வுக்கு முரணான செயல்ல வந்து கூடியிருந்தால் அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். அதில் அவர்கள் இருக்கவில்லை என்றால், சேர்ந்திருக்கவில்லை என்றால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்க மாட்டான். அப்ப இன்னமல் அமாலு பின்னியாத். அப்ப எண்ணங்கள் அடிப்படையில தான் வந்து என்ன, எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அனைத்தும் கணிக்கப்படும் என்ற விடயத்தை இந்த ஹதீஸை வச்சு நாம் பார்க்கலாம். இப்ப ஆரம்பத்துல இந்த ஹதீஸ்ல உம்முல் முஃமினீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானே? உம்முல் முஃமினீன் யாரு? என்றால் அதாவது மூமின்களுடைய தாய். மூமின்களுடைய தாய். ஆயிஷா வந்து என்ன மூமின்களுடைய தாயா என்று கேட்டால், ஓ, ஆயிஷா நாயி. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அனைவரும் மூமின்களுக்கு தாய்மார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சூரத்துல் அஹ்ஸாப் 6வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட நம் தூதரான நபிதான் மிக்க பிரதானமானவர். அவர்களுடைய மனைமார்களோ அந்த நம்பிக்கையாளர்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள். தாய்மார்கள் ஆவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து அவர்களை இந்த உம்மத்தினருக்கு தாய்மார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். எவ்வாறு நாம் தாயை வந்து கண்ணியப்படுத்துவோமோ அதே போல நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி அவன் செய்யவில்லையோ அவன் உண்மையிலே வந்து அல்லாஹ்வுடைய இந்த அதாவது வந்து இந்த வார்த்தை அடிப்படையில அமல் செய்தவனாக ஆக மாட்டான். ஒரு சாரார் வந்து என்ன, ஆயிஷா நாயை திட்டுறாங்க, பேசுறாங்க, கூடாத வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைக்கின்றார்கள். இவர்கள் வந்து என்ன, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு மாறு செய்கின்றார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்ப மூமின்கள் வந்து எப்படி நின்றால் ரசூலுல்லாஹ்வுடைய தாய்மார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை கண்ணியப்படுத்துவார்கள். அவர்களை தங்களுடைய தாய்க்கு சமமாக்கி பார்ப்பார்கள். எவ்வாறு வந்தன தாய்மாரை வந்து திருமணம் செய்ய முடியாதோ அதே போல அவர்களை திருமணம் செய்ய முடியாது. சரிதானே? சரி. அடுத்தது உம்மி அப்துல்லா, உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாய், அப்துல்லாவின் தாய். அப்துல்லாவின் தாய் ஆயிஷா நாய் அவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இருக்கவில்லை. அப்படித்தானே? இதன் நாம் தெரிஞ்சு வைத்திருப்பது. ஆயிஷா நாய் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்றும் குழந்தை இருக்கவில்லை. அப்ப அப்படி இருக்கத்தக்கன எப்படி உம்மு அப்துல்லா சொல்றாங்க? அப்துல்லாவின் தாய். அப்ப இது என்ன சொல்றது? உம்மு அப்துல்லாண்டா அப்துல்லாவின் தாய். இதுக்கு குன்னியான்னு சொல்லுவாங்க, புனை பெயர். அரபிகள்ல வந்து இது சர்வசாதாரணம். திருமணம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சில நேரம் வந்து புனை பெயரை கொண்டு அழைப்பார்கள். அதானே? அப்ப இது அப்துல்லா யார் என்றால் அவர்களுடைய சகோதரியான அஸ்மா உடைய மகன், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா உடைய மகன். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவன். அவர்களுக்கு பிறந்தவர் தான் அப்துல்லா. அப்ப இந்த அப்துல்லாவை தன்னுடைய மகனாக கருதி, தன்னுடைய சகோதரனுடைய மகனாக கருதி அவங்க வந்து என்ன உம்மு அப்துல்லா என்று குன்னியா வைத்துக் கொண்டார்கள். யாரு? ஆயிஷா நாய். சரி, இது ஒரு விஷயம். இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பிரயோசனம் அளிக்கும். அதே போல ஏனைய சகோதரிகளுக்கும் இதுல வந்து பிரயோசனம் இருக்கும். சரி, அதனால் தான் வந்து இதை கூறுகின்றேன். அடுத்ததாக இந்த காபாண்டா உங்களுக்கு தெரியும் தானே? காபாண்டா பெட்டி வடிவத்தில் இருக்குது. மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் அதில் இருக்கக்கூடிய பெட்டி வடிவம், சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு வந்துதான்
அல் காபா என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும். இந்த காபா இருக்கின்றது, இதை இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதனுடைய அஸ்திவாரமிட்டு அதை கட்டி எழுப்பினார்கள். அதை கட்டி எழுப்பினார்கள். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து வந்து இதை கட்டி எழுப்பினார்கள். ஏற்கனவே இது வந்து என்ன, ஆரம்பத்துல மலாய்க்கமார்களால் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து என்னது, இடிந்து விழுந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த கட்டிடத்தை திரும்ப உயர்த்தினார்கள். அப்படி உயர்த்தும் போது அவர்கள் பின்வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை பிரார்த்தனை ஓதிக்கொண்டே கட்டினார்கள். என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சூரத்துல் பக்ரா 127வது வசனம், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இரட்சகனே எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அன்த அஸ்ஸமீஉல் அலீம், நீயோ யாவற்றை செய்மளிக்கக்கூடியனாகவும் இன்னும் யாவற்றையும் அறிந்தவனாக, நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்தவாறு அவர்கள் இந்த கட்டிட வேலையை செய்தார்கள். சரி, இந்த காபத்துல்லா இருக்கின்றது, இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்லுது என்றால், இந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி, அதை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஒரு இராணுவம் வந்து கொண்டிருக்கும். அது எப்படிப்பட்ட இராணுவம்? பெரிய விசாலமான ஒரு இராணுவம் போல் விளங்குகின்றது. ஏனென்றால் அதை வர்ணிக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வஃபீஹிம் அஸ்வாக்கும், பின்னுக்கு தெளிவாக வேற ஹதீசுகள்ல வேற வழிகள்ல வந்திருக்கக்கூடிய, இது புகாரியுடைய லஃபது, வேற அறிவித்தல்கள்ல வந்திருக்கின்றது. அவர்கள்ல வந்தன இல்ல, இப்ப ஆயிஷா நாயும் இதுல சொல்றாங்களே, ஆயிஷா நாயும் வந்தன சொல்றாங்க. ஆயிஷா நாய்க்கு எப்படி தெரியும்? அவர்கள்ல வந்து என்ன, அங்கே வந்து என்ன கடை வீதிகள் இருக்கும், அவர்கள் அல்லாதவர்களும் அங்கே இருப்பார்கள் என்று ஆயிஷா நாய் சொன்னாங்களே, அது எப்படி அறிஞ்சாங்கன்றால் இந்த ஹதீஸ் தெளிவாக விரிவாக வந்திருக்கின்றது. அதை வச்சு ஆயிஷா நாய் அறிஞ்சிருப்பாங்க. சரிதானே? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், இது ஒரு பெரிய ஒரு இராணுவம். அது எவ்வளவு எந்த அளவுக்கு பெருசு என்றால், அதுல பஜார்கள் கூட இருக்கும், கடை வீதிகள் கூட இருக்கும் என்றால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் பாருங்க. சரியா? அப்ப அப்படி ஒரு பெரிய ஒரு இராணுவம் இந்த காபத்துல்லாவை தாக்குவதற்காக வேண்டி வரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழியிலே அதை வந்து என்ன தடுத்து விடுவான், தடுத்து அதை பூமிக்குள் ஆழ்த்தி விடுவான். இது அதாவது மறுமை நாளில ஏற்படக்கூடிய ஒரு செய்தி, சரிதானே? சம்பவம். இது வரைக்கும் அது நடக்கலன்றதான் அர்த்தம். இதுக்கு முந்தையும் இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. அது எப்படி என்றால், அப்ரஹா என்ற யமன் தேசத்து மன்னன், யமன் தேசம் அந்த நேரம் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். யமனை கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மன்னன், அப்ரஹா என்ற அந்த மன்னன், அவன் பார்க்கின்றான், அதாவது அதிகமான இந்த அரபிகள் காபத்துல்லாவை வலம் வருவதற்காக அதிலே வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக வேண்டி பல பகுதிகளில் இருந்து காபத்துல்லாவை நோக்கி செல்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய திசையை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல அவன் பெரியோர் ஆலயத்தை கட்டுகின்றான். யமன் தேசத்துல பெரியோர் வணக்க ஸ்தலத்தை அவன் கட்டுகின்றான். அப்படி கட்டினால்
இந்த காபத்துல்லா பக்கம் செல்லக்கூடிய மக்கள் அங்கே வருவார்கள் என்ற நோக்கத்திலாக அவன் கட்டுகின்றான். இருந்தாலும் அந்த மக்கள் காபத்துல்லா அவர்கள் மறக்கவில்லை. இன்றைய அரபிகள் என்ன செய்தார்கள்? அந்த அப்ரஹா கட்டிய அந்த அந்த கட்டிடத்தை, அந்த வணக்க ஸ்தலத்தை அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் காபத்துல்லாவுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுல இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அப்ப அதனால அவன் படையெடுத்து வருகின்றான். அதோட இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. இந்த அவனுடைய இந்த ஆலயத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் மீது சில அரபிகள் தாக்கத்தை தாக்குகின்றார்கள். இதை அறிந்ததும் கோபம் வந்து அவன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வந்தான். அதுதானே? அதில் அந்த படையின் முற்பகுதியில் யானைகளை அனுப்பி வைத்திருந்தான், அல்லது யானைகளை வைத்திருந்தான். ஆகையால் அந்த படைக்கு யானை படை என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு செய்தி என்னென்றால், இந்த அப்ரஹா அவனுடைய அந்த ஆலயத்தை கட்டியதும் ஒரு அரபி அங்கே போய் பார்க்கின்றான். பார்த்து விட்டு இரவு அங்கே தங்கி இருக்கும் போது அவன் இருக்கிற அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி, வெறுப்பை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி அங்கே அவன் அதாவது மலம் கழித்து மலத்தை எடுத்து அந்த ஆலயத்தில் பூசி விட்டான், அழுக்காக்கி விட்டு வந்துட்டான். இதை பார்த்த அப்ரஹாக்கு கோபம் சத்தியம் பண்றான், நான் இந்த காபத்துல்லாவை போய் இடித்து தரை மட்டமாக்குவேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு தான் அந்த யுத்தத்தை இராணுவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றான். சரியா? இராணுவத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது பெரியொரு படை, அதுல யானை படை இருக்கும், அவனு கூட வருகின்றான். அல் முகமஸ் என்ற முகமஸ் என்று சொன்னால் அதாவது காபத்துல்லாக்கும் அதாவது அரபாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் முகம்மஸ் என்ற இடம். அந்த இடத்தை அடைந்ததும் யானைகள் எல்லாம் அதாவது பின்னாக தொடங்கிவிட்டன. போகாமல் நின்று விட்டன. அப்ப யானைகள் மிரட்டுகின்றார்கள், அடிக்கின்றார்கள். இருந்தாலும் யானை போகாமல் படுத்து விட்டன. யானை இப்படி போகாமல் படுக்கிறது பழக்கம் இல்லை. அதை யமன் பக்கம் திருப்பினால் விரண்டோடக்கூடியதாக இருந்தது. அதே போல ஷாம் பக்கம் திருப்பினால் அப்பவும் அந்த பக்கத்தை அந்த திசையை நோக்கி ஓடுகின்றது. ஆனால் காபத்துல்லா பக்கம் திருப்பினால் அது போகாமல் அப்படி நிற்கக்கூடியதாக இருந்தது. இதே வேளையில இவங்க அந்த யானைகளை அடித்து மிரட்டி அதை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபாபில் என்ற அந்த பறவை, சிறிய பறவைகளை அவைகளுடைய கால்களிலே சிறிய கற்களை சுமந்ததாக அனுப்பி அவைகள் அந்த யானை படை மீது அந்த சிறிய கற்களை எரிந்தன. எரியும் போது அது இவர்களுடைய தலைகள்ல படைகள் மீது பட்டால் பெரிய ஒரு கல்லு விழுந்ததாக மாறி அவர்களுக்கு தோன்றி இப்படியாக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியது. யானைகள் மீது பட்டால் யானைகள் எல்லாம் பட்டு காயமடைந்த அவைகள் திரும்பி ஓடத் தொடங்கின. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படையை அழித்து விடுகின்றான். அந்த படையை அழித்து விடுகின்றார். அவர்கள் எவ்வாறு அதாவது மிதித்து போட்ட இந்த பயிர்கள், வெட்டி மிதித்து போட்ட பயிர்கள் எப்படி இருக்குமோ அதே போன்று அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகின்றான். இது இந்த ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூட கூறியிருக்கின்றான். சூரத்துல் ஃபீல், அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல் வ அர்ஸல அலைஹிம் طيرًا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே கூறுகின்றான். இதனுடைய அர்த்தத்தை நீங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இது ஒரு சம்பவம். சரிதானே? இது ஏற்கனவே நடந்தது. இதிலிருந்து என்ன விளங்குது என்றால், இந்த காபத்துல்லாவை யாராலும் தாக்க முடியாது. அப்படி தாக்க வந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுத்து விடுகின்றார். இந்த முகம்மஸ் என்ற இடத்துல இருக்கும்போது அப்ரஹா என்ன செய்கின்றான், அங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்களை பிடித்து வருமாறு அனுப்புகின்றான். இந்த அரபி மக்காவாசிகளுடைய சொத்து சுகங்களை கைப்பற்றி கொண்டு வருமாறு சொல்லி ஆட்கள் அனுப்பினதும் ஒரு தொகை ஒரு 60 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்கள் திரும்பி வரார்கள். அப்ப இந்த ஒட்டகங்கள் யாருடையது என்றால் அபூ தாலிபுடைய ஒட்டகங்கள், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகங்கள். அப்துல் முத்தலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய அப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய அப்பா. அப்ப அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகைகளை தேடிக்கொண்டு போறார்கள். போனதும் இப்படித்தான் அந்த அப்ரஹா அவன் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றான், பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி அவருக்கு அறிந்து அப்ரஹாவிடம் சென்றதும் அப்ரஹா கேட்கின்றான், விசாரிக்கிறான். விசாரிச்சோன்னு இவர்தான் அந்த காபத்துல்லா அந்த பகுதிக்கு தலைவரும் அப்துல் முத்தலிப் என்று அவன் தெரிந்து கொண்டான். தெரிந்ததும் எதற்காக வேண்டி வந்தீர் என்று சொன்னதும், நான் என்னுடைய ஒட்டகங்களை எடுத்து விட்டு செல்லலாம் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அப்ரஹா சொன்னான், நான் உங்களது புனிதமான வணக்கஸ்தலமான உங்களுடைய அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன், நீ உன்னுடைய ஒட்டகைகளை கேட்கின்றாயா என்று கேட்டதும் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த ஒட்டகத்துக்குடையவன், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன். காபத்துல்லா அதுக்கு ஒரு ரப் இருக்கின்றான், அவன் அதை பாதுகாப்பான். என்றால் இந்த அவ்வளவு பெரிய ஒரு இராணுவம் இந்த அரபிகளால என்ன அந்த இராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை அவங்கள்ட்ட தானே. அப்படி எதிர்த்து போராடினாலும் உண்மையிலே அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று நல்லா தெரியும் அப்துல் முத்தலிப். ஆகையால் என்ன அந்த விடயத்தை அல்லாஹ்வுக்கு விட்டுட்டாங்க. ஆகையால் தான் சொன்னாங்க என்ன, நான் என்ன ரப்புல் இபன், நான் ஒட்டகைகளுக்கு சொந்தக்காரன், எனது ஒட்டகைகளை எனக்கு தந்துரு. காபத்துல்லாஹ்கின்ற அவன் ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் அதை பாதுகாப்பான் என்று சொன்னதும் சிரித்துக் கொண்டு அவன் ஒட்டகைகளை திருப்பி கொடுக்குமாறு கட்டளையிடுகின்றான். எடுத்துவிட்டு செல்விடுகின்றார்கள். அங்கே போய் சொல்றாங்க, இப்படித்தான் என்ன யமன்ல இருந்த அப்ரஹா இந்த காபத்துல்லா இடிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வந்திருக்கின்றான். ஆகையால் நீங்கள் அனைவரும் மலைக்கு மேல் போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று மக்களை மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகள் மீது அனுப்பிவிடுகின்றார்கள். அனுப்பிவிட்டு அங்கே சிலர் காபத்துல்லாவுக்கு போய் காபத்துல்லாவிலே அல்லாஹ்விடத்துல மன்றாடி அதை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இதே நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபாபில் என்ற அந்த பறவைகளை அனுப்பி அந்த இராணுவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தான் என்ற செய்தி வரலாறிலே வருகின்றது. அதே போல ஹதீஸ்கள் மூலமாக. இதுதான் என்ன இந்த அதாவது இதோடு சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள்.
இன்ஷா அல்லாஹ் கூடிய அடுத்த ஹதீஸை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமர்வுகளை பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.